அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். வனம் சென்று ராமனை அழைத்து வருவோம் வாருங்கள் என்று மக்களை பரதன் அழைத்தார். பாடல் எண் 1047. அண்ணன் இடர் வனம் செல்ல ஆருயிரும் பறந்தது போல் எண்ணி மனம் நொந்திருக்கும் இதயமாகி உறையு நெஞ்சீர். கண்ணியனை அழைத்திடவே காடு செல்வோம் விரையு நெஞ்சாய். திண்ணியனை வனம் சென்றே தேடவாரீர் கரையு நெஞ்சீர். இதுவே 1047வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அண்ணன் இடர் வனம் செல்ல ஆருயிரும் பறந்தது போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம். திடலிலே நின்றவாறே மக்களிடம் பேசிய பரதன் அந்த மக்களிடம், என்னுடைய தமையனாகிய ராமன் இடர்வனம் என்கிற பெரும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த தண்டகவனத்துக்கு சென்றதால் உங்களுடைய அருமை மிக்க உயிரையே நீங்கள் இழந்தது போல் ராமன் இங்கே இருந்து பிரிந்து சென்றதால் நீங்கள் உங்களுடைய உயிரும் கூட உங்களை விட்டு வெளியேறி எங்கோ பறந்து சென்றதை போல் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி உள்ளீர்கள். எண்ணி மனம் நொந்திருக்கும் இதயமாகி உறையு நெஞ்சீர். அவ்வாறு பெரும் துன்பத்துக்கு ஆளாக கூடிய வகையிலே உயிரையே இழந்தது போன்று ஒரு பெருந்துன்பத்துக்கு ஆளாகி உள்ளம் நொந்து போயிருக்கக்கூடிய இதயத்தை கொண்டவர்களாக, இதயமே உறைந்து போன வகையிலே, செயலற்று போன வகையிலே திகழக்கூடிய கோசல நாட்டு மக்களே, கண்ணியனை அழைத்திடவே காடு செல்வோம் விரையு நெஞ்சாய். கண்ணியம் மிகுந்த உள்ளம் கொண்ட என் தமையன் ராமனை அழைத்து வருவதற்காக, இந்த கோசல நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக, அவன் வாழ்ந்து வரக்கூடிய தண்டக வனத்துக்கு நாம் நம்முடைய உள்ள வேகத்தின் அடிப்படையிலே, உள்ள வேகத்திலே வேகமாக சென்று அவனை அழைத்து வருவோம். தன்னுடைய கண்ணியம் மிகுந்த உள்ளத்தினால் என் தந்தையிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, தந்தையின் சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக, கண்ணியம் மிகுந்த உள்ளத்தினால், மேன்மையான உள்ளத்தினால் அவன் தண்டகவனத்துக்கு சென்றிருக்கிறான். அவனை நாம் உடனே அழைத்து வருவோம். அவ்வாறு திண்ணியனை வனம் சென்றே தேடவாரீர் கரையு நெஞ்சீர். மிகவும் திண்மை மிகுந்த உள்ளம் கொண்ட என் தமையன் ராமனை நாம் வனம் சென்றே தேடுவோம். அவன் வாழ்ந்து வரக்கூடிய அந்த தண்டகவனத்துக்கு சென்று அவனை தேடுவதற்காக நீங்கள் அனைவரும் என்னுடனே சேர்ந்து புறப்பட்டு அந்த தண்டகவனத்துக்கு வருவீர். உங்களுடைய உள்ளம் அவனை எண்ணி எண்ணியே கரைந்து போய் இருக்கிறது. அவ்வாறு கரைவதால் உங்களுடைய உடலும் கரைந்து போய்விட்டது. அதனால் உங்களுடைய கண்களில் இருந்தும் அந்த கண்களும் கரைந்து போய் கண்ணீராக பெருகிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு கரைந்து போகக்கூடிய கரையு நெஞ்சை சுமந்திருக்கக்கூடிய கோசல நாட்டு மக்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திண்ணியன் என்கிற தன்னுடைய கொள்கையிலே உறுதிப்பாட்டோடு வனத்திலே தவம் ஏற்று வாழ்ந்து வரக்கூடிய ராமனை இங்கே அழைத்து வருவதற்காக நாம் தண்டகவனத்துக்கு சென்று தேடுவதற்கு என்னுடன் நீங்களும் புறப்பட்டு வருவீர் என்று அந்த மக்களை அன்போடு அவன் அழைத்தான். இதுவே 1047வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 1048வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.